உலகிலேயே வேகமாக வளர்ந்து வரும் நாடு சீனாவுக்கு மாற்றாக உலகின் உற்பத்தி மையமாகவும் முதலீட்டு மையமாகவும் மாறும் நாடு விரைவில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாகும் என்றெல்லாம் இந்தியாவை குறித்தான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. உலக அளவில் அமெரிக்கா சீனாவுக்கு அடுத்து மூன்றாவது பெரிய சக்தி வாய்ந்த நாடாக ஆஸ்திரேலியாவின் பிரபல ஆராய்ச்சி அமைப்பு சமீபத்தில் தெரிவித்திருந்தது. இப்படி இருக்க அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத அளவில் வீழ்ச்சி அடைந்துள்ளது. இது இந்தியர்களிடையே அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது. இந்தியாவின் ஜிடிபி அதாவது உள்நாட்டு உற்பத்தி ஒருபுறம் மிக பெரும் வளர்ச்சியை பெற்றிருக்கும் வேளையில் மறுபுறம் இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிந்து வருகிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கிட்டத்தட்ட 90 ரூபாய் என்ற நிலையை அடைந்துள்ளது. உள்நாட்டு உற்பத்தி சக்தி அதிகரித்திருந்தாலும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் சரிவை சந்திப்பதற்கான காரணம் என்ன? இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்க டாலர் உலகின் முக்கிய நாணயமாக ஏற்கப்பட்டது. இன்றும் கூட பெரும்பாலான நாடுகள் தங்கள் அந்நிய செலவாணி கையிருப்பில் 50% அதிகமாக அமெரிக்க டாலர்களையே வைத்திருக்க விரும்புகின்றன. ஜிடிபி அதிகரிப்பது நாட்டின் உள்நாட்டு பொருளாதாரத்தின் ஆரோக்கியத்தை குறிக்கிறது. ஆனால் நாணயத்தின் மதிப்பு என்பது உலகளாவிய வர்த்தகம் மற்றும் மூலதன பாய்ச்சலின் தேவையின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. இந்தியா தனது கச்சா எண்ணெயின் தேவையில் 80% அதிகமாக இறக்குமதியே சார்ந்துள்ளது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயரும் போது இந்தியா அதிக டாலர் கொடுத்து வாங்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதனால் டாலருக்கான தேவை அதிகரித்து ரூபாய் மதிப்பும் சரியும். 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஜனவரி 2021 டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு ஒரு டாலருக்கு 72 ஒட்டி இருந்தது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் திருப்திகரமானதாகவும் உலகின் பல நாடுகளுடன் ஒப்பிடும்போது சிறப்பாகவும் இருந்த போதிலும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிந்து வருகிறது. தற்போது ஆசியாவின் மிகவும் பலவீனமான நாணயமாகவும் இந்திய ரூபாய் மாறியுள்ளது. இந்தியா உள்நாட்டு வளர்ச்சியில் சிறப்பாக இருந்தாலும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பின் சரிவிற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது என்ன? உலகளாவிய டாலரின் பலம், இந்தியாவிலிருந்து தொடர்ந்து வெளியேறி வரும் வெளிநாட்டு முதலீடுகள், இந்தியாவின் அதிக இறக்குமதியை சார்ந்திருக்கும் தன்மை ஆகியவை டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பை தொடர்ந்து சரி செய்கின்றன. கச்சா எண்ணெய், சமையல் எண்ணெய், தங்கம், எலக்ட்ரானிக் பொருட்கள் என எல்லாவற்றையும் அதிகமாக இறக்குமதி செய்துதான் இந்தியா பயன்படுத்தி வருகிறது. இந்த ரூபாயின் சரிவுக்கு இந்தியா மீது அமெரிக்கா விதித்த வரி விதிப்புகளும் தான் முக்கிய காரணம் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியை சமாளிக்க அதிகபட்சம் ரிசர்வ் வங்கியால் இருப்பில் இருக்கும் டாலர்களை மட்டுமே விற்க முடியும். உள்நாட்டு உற்பத்தி பலமாக இருந்தாலும் ஏன் இந்த நிலை? சர்வதேச நாணய நிதியம் தனது சமீபத்திய அறிக்கையில் இந்தியாவின் ஜிடிபி மற்றும் தேசிய கணக்குகளின் தரவுகளுடைய தரத்திற்கு சி தரவரிசையை வழங்கி இந்திய தரவுகளின் தரத்தை கேள்விக்கு உள்ளாக்கியுள்ளது. சி தரவரிசை என்பது தரவுகளில் சில குறைபாடுகள் உள்ளதாகவும் அவை கண்காணிப்பு செயல்முறையை ஓரளவு பாதிக்கின்றன என்பதையும் குறிப்பதாக சொல்லப்படுகிறது. மாநிலங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் ஒட்டுமொத்த ஜிடிபி தரவு 2019க்கு பிறகு கிடைக்கவில்லை. இந்த காரணங்களால் நமது ஜிடிபி புள்ளி விவரங்களின் நம்பகத்தன்மை பலவீனமாக உள்ளது. எனவே 8.2 வளர்ச்சியை பலர் ஏற்கவில்லை என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ரூபாய் சரிவு இந்தியாவை எந்த விதத்தில் பாதிக்கும்? கச்சா எண்ணெய், மின்னணு மற்றும் தொழில்துறை பொருட்கள் ஆகியவற்றின் விலைகள் உயரும் என்றும் சொல்லப்படுகிறது. வெளிநாட்டு கடன்களை கொண்ட நிறுவனங்களுக்கு கடன் சுமை மேலும் அதிகரிக்கும் என்றும் இதனால் சாமானிய மக்கள் மற்றும் வணிகர்கள் பாதிக்கப்படும் நிலை உள்ளது என்றும் அதே நேரத்தில் இந்த சரிவால் ஏற்றுமதியாளர்கள் சிறிது பலன் பெறுவார்கள் என்றும் நம்பப்படுகிறது. தொடர்ந்து சரிவை சந்திக்கும் ரூபாய் மதிப்பு இந்திய பொருளாதாரத்தில் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும் என பொருளாதார ஆய்வாளர்கள் கூறி வருகின்றனர்.